ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளாட போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் எபிசோட் 2. சளி பிடிச்சிருக்கு, அதனால் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஆயிடுச்சு. பட்டு எப்படியோ சரியாயிடும்னு நினைக்கிறேன். இப்போ காலெலாம் எவ்வளோ முடியல, இப்போ பரவாயில்ல. கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வார்த்தை தப்பாக ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. நான் இப்போ சரி வாங்க உள்ள போகலாம். இந்த தட்டு தான் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா இது வந்து 25 நிமிஷம் கேமு. இன்றைக்கி கொஞ்சம் கொலாப்ஸ் நடந்துச்சு. இது எபிசோட்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா இன்றைக்கி கொலாப்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அதனால் கொஞ்சம் அப்ரோச் பண்ணுவேன். இன்றைக்கி ஃபுல் கொலாப்ஸ் தான், கொலாப்ஸ் வீடியோ. ஃபஸ்ட்டு வந்தோடனே இவனுக்கு இன்வைட் கொடுத்து விட்டா இவன் எப்போ வரானோ. நீங்கள் மேக்ஸ் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாரோ, அதை முடிச்சுட்டு தான் வருவான் கண்டிப்பாக. முடிச்சுட்டுப்பான்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு தான் கூப்பிட்டேன். சரி வரேன்னா சரின்ட்டேன். நான் இன்றைக்கி போகல ஸ்கூலுக்கு. சுத்தமாக உடம்பு சரியில்லை. ஊசி போட்டு இப்போதான் ஊசி போட்டேன். காலைல 9 மணிக்கு தூங்கினேன். கரெக்டாக 6 மணிக்கு எழுந்துச்சி டியூஷன் போய்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னென்ன எழுதி போட்டதை என்னென்ன விசாரிச்சுட்டு படிச்சுட்டு இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி போட முடிஞ்சிருக்காது, ஏதோ ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டனால இன்றைக்கி நல்லாயிருக்கு. இந்த கேமலுக்கு நான் இது பண்ணிட்டேன். போன தாட்டி பார்த்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த கேமரா. நான் இந்த தாட்டி கட் பண்ணி போடுறேன், கொஞ்சம் ஸ்பீடாக தெரியும். நான் போயிட்டு இதுக்கு ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணி விட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக போட்டேன், தெரியாமல் எப்படி பண்ணுறேன். எடிட் பண்ணுறதுக்குள்ள தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். திருப்பி இதை நாதரொன்னே ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணேன். அதனால் நான் எப்படியோ வச்சுட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். எப்படியோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா உள்ளே வரேன். நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் வளர்த்திட்டு இருந்தேன். கேரட் இருக்கா, சரி எடுத்துக்கிட்டேன். கேரட் வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான், அதனால் அவ்வளோதான் எடுத்து தூக்கி போடு வந்துட்டு. உள்ள ஃபஸ்ட்டு வரக்குள்ளேயே சாலை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கேனை அப்படியே பிடிச்சி வச்சிட்டேன். பிடிக்க வச்சிடலான்ட்டு மட்டெல்லாம் தோண்டி பிடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப லேக் அடிச்சிச்சு. ரெக்கார்ட் பண்ணுறாங்களையா என்னன்னு தெரியல, லேக் அடிக்குது ரொம்ப. நல்ல ஃபோன் தான் எனக்கு, பட்டு ரொம்ப லேக் அடிக்குது. நான் தெரியாமல் ஸ்பீடு வச்சனால இந்த என்னென்னமோ செட்டிங்ஸ் புதுசாக கற்றுக்கிட்டேன். அதனால் இப்படி கொலாப்ஸ் ஆகிடும். அதில் கண்டுக்காதீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிற பார்ப்போம். எப்படியாச்சும் இந்த வீடியோ குவாலிட்டி மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அது அதிக எம்பி இருக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு 2 GB தான். 2 GB மேனேஜ் பண்ணி விளாட்றேன். அடிக்கடி இந்த மெசேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. எப்படி தான் இந்த மெசேஜை டிஸ்டர்ப் பண்ண வைக்காமல் பண்ணுறதுன்னு தெரில. இந்த இதை உடைக்கணும். ஃபஸ்ட்டு 3 போட்டு நூபா. நான் நூபு இல்லைடா, பிகினர்ரா. நூபு தான் இல்லை நூபு தான்ட்டான். சரி விடுங்க, நம்ம நூபு தான் ஒத்துக்கிறேன். நான் நூபு தான் ஒத்துக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், நான் நூபா ப்ரோ? ப்ரோ கூட தேவையில்ல, பிகினர் கூட வேணாம். நார்மல் மீடியம் சொல்லலாம். என்ன மற்ற வீட்டுக்குலாம் போகலாம் இல்லை. சரி என்னை பாருங்கள், கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. குழம்பு அடிக்கலான்ட்டு இருக்கேன். நம்ம அதுக்கு முன்னாடி அடித்து போட்டுருக்கோம். 1 2 3 1 2 3 அப்படி அவன் கீழே இருந்து ஜாலியாக எடுத்துக்கலான்னு பார்க்குறான். ஏன்னா இருங்க, நம்ம எடுத்துருவோம். ஜூஸு குர்றா 2 கொடுப்பானா? குர்ரா சர்ற மாதிரியாக வெட்டிடுவோம். 3 இருக்கா? சரி 1 வாங்கிப்பா. ஷீல்டு செஞ்சிடும். 1 கொடு, வெட்டி போட்டுருவோம். சரி கொடுத்துறான். 1 கொடுத்துட்டா எப்படியோ நீங்கள் அந்த 1 வச்சு போட்டிக்கலாம். எப்படியாச்சு 1 கொடுத்துட்டான். ஷீல்டு போட்டு செய்யணும். நைட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே பிளானிங் இல்லை. இங்கே அது தூரமாக போய்ட்டு எப்படியாச்சும் இந்த பயமாக பார்க்கணும். சுற்றி டெசர்ட்டாக தான் இருக்குது. எப்படியாச்சும் வேறு பயம் போகணும். நான் இதில் ஒரு குறிக்கோளாக இருக்கேன், இது யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அது ஜங்க் பேஸ் யூஸ் பண்ணி விளையாடக்கூடாதுன்ட்டு இருக்கேன்.
பார்ப்போம். வடை முடிச்சு பெட்டை வடை ஒரு செகண்ட் வடை முடிச்சு பண்ணி நிறையா பண்ணிங்க சுற்றுது. கேட்டு சுற்றுது. கேட் டேம் பண்ணலாம் தான், பட் இப்போதைக்கு தேவையில்ல. இது வரைக்கும் ஒரு மாபையும் செஞ்சுக்கல அடிக்கிற மாதிரி. அயன் கலர் மட்டும்தான் அடிக்கிறான். இவனை என் கூட வர சொன்னால் வந்துட்டுருந்தான் பக்கத்துலேயே. ஆனால் இவனை வச்சுக்கிட்டு நான் செய்கிற பாடு இருக்கே, என்னை நூபுன்னு சொல்லிட்டு அவன் நூப் மாதிரி நடத்திக்கிறான். என் கூட வாடான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வரேன், அடித்து இழுத்துறான். அப்போ கூட என் கூட வராமல் இன்றைக்கி இவனாலேயே மொத்த வீடியோ கொலாப்ஸ். இந்த கொலாப்ஸ்ன்றது இந்த வைத்தியக்காரனால தான் இந்த மொத்த வீடியோ கொலாப்ஸ் ஆச்சு. என்னென்ன போக சொல்கிறேன். நான் மட்டும் ஜாலியாக போய்கிட்டே இருந்தேன். அங்கே ஒரு டெசர்ட் டெம்பிள் தெரிஞ்சிச்சு. சரி, அதுக்குள்ளே கண்டிப்பாக சஸ்பீஷியஸ் லேண்ட் இருக்குன்ட்டு போனோம். எங்கே இருக்கும் இது வரைக்கும் நான் டெசர்ட் டெம்பிள் அவ்வளோக்கா தெரியாது. எனக்கு டெசர்ட் டெம்பிளில் இருக்குமானே தெரியாது. நான் பார்ப்பேன் என்னோட வித்தியாசமாக வெளில இருக்குது. இப்போது ரீசெண்டாக தான் தெரியும். இந்த ஸ்டாண்டை பார்த்திங்களா, இங்கே நடுவில் இருக்க பாருங்கள், இதான் சஸ்பீஷியஸ் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டுக்கும் இந்த இருக்குங்களா, ஒரு நிமிஷம் இருக்குது. இங்கே தான் 1 2 3 இங்கே ஒன்று அடிச்சு விட்ருவோம் பாருங்களேன். இந்த ஸ்டாண்டுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்களேன். இதான் சஸ்பீஷியஸ் ஸ்டாண்ட். இது அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் சஸ்பீஷியஸ் ஸ்டாண்ட்லாம் இதான்ட்டு. சரின்ட்டான். ஏன் நான் கற்றுனா இது கீழே ஏதாச்சும் இருக்குமா? இல்லை அவ்வளோதான் போல. ஏன் அப்படின்னா, பட் இதுக்கு நம்மளுக்கு இது வேணும், ப்ரெஷ் வேணும். அந்த ப்ரெஷ் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மைனிங் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். சொன்னால் வாங்கிட்டு இந்த மாதிரி ஃபெதர் காப்பர் ஃபெதர் இல்லைப்பா அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ட்ரிம்மு கிடைச்சாலும் நல்லது தான். ட்ரிம்மு கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு போகலான்னா சரி, நானும் இந்த கோஆர்டினேஷன் நோட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எப்பயாச்சும் வேணா வந்து எடுத்துக்கலான்ட்டு நானும் போனேன். இந்த இடத்துல தான் அந்த ரொம்ப பெரிய கடுப்பாச்சு. நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். கரெக்டாக இங்கே பார்க்குறீங்களா, இந்த ஒரு பிளாக் இந்த கேப்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அவன் என்னென்னா இந்த கேவை இப்படி சுற்றி பார்த்தனா, கேவுக்குள்ளே போயிட்டு அப்படியே மேலே ஏறிட்டான். அவன் மட்டும் இந்த ரேபிட்டை இப்படி அடிச்சுட்டு அவனை கண்டுக்கல ஒழுங்கா. அப்படியே போயிட்டேன் நானும் அவன் கூட போயிட்டு. நானும் அவன் பின்னாடி தான் வரான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தாக்கா பின்னாடி வரல. இங்கே பார்க்குறீங்களா, நான் பின்னாடி தான் வரான். சரி போவோன்ட்டு பார்த்தா இங்கே ஒரு இது இருந்துச்சு. இதுதான் இப்போது நியூ அப்டேட்டில் வந்திருக்க இது பேர் என்ன, ஆர்மடியிலும். இந்த ஆர்மடியில் அவன் போட்டு தள்ளிட்டு வந்தேன். அவன் தொலைச்சிட்டான். அப்புறம் தொலைஞ்சி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அவன் இன்னமும் நம்மளை தேடிட்டு எங்கேயோ ஓடுறான், மேப்பை கையில் வச்சுக்கிட்டு. கீழே தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்கான். எங்கே சும்மா நேரம் இங்கே தான் நின்றுட்டுருந்தான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவன் ஓட்டான் எங்கேயோ. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாத மாதிரி பின்னாடி போய் ஏமாத்தலான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி எவ்வளோ ரகசியமாக போய் உட்காந்து ஏமாத்தலான்னு சொல்லிட்டு போனேன். இந்த வீடியோவை கொலாப்ஸ் பண்ணதுக்கு காரணமே இவன் தான். நல்லா பட் நாங்கள் இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பெரிய கேவை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கேவில் இருந்தால் அடுத்த பாட்டு வரும். ஆனால் ஸ்டார்டிங்லாம் எப்படியோ கண்டுபிடிக்கலான்னு கீழே குதிச்சா மேலே ஏறுற, அதுக்குள்ளே வெயிட்டு பயன்ட்டான். டே இப்போ தானே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அதுக்குள்ளே வெயிட்டு பயன்ட்டான். லெஃப்டே ஆகிட்டான். சரியான கடுப்பை வச்சு டக்குன்னு பார்த்தா க்ரீப்பர் பின்னாடி வடிச்சிட்டான். சரின்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, செத்து போயிருப்பேன் நேரத்துக்கு. க்ரீப்பரோட நான் டக்குன்னு கேவனால டக்குன்னு இது போட்டேன். எவனும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தா ஸ்கெல்டன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா ஸ்கெல்டனை ஃபஸ்ட்டு பார்க்கல. அந்த ஸ்கெல்டனை பார்த்த உடனே ஒரே ஓட்டம். போச்சு செத்துட்டேன். ஃபஸ்ட் அம்பு விட்டுட்டா நான் டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டேன். அப்படியே அந்த ஃபஸ்ட் அம்புலேருந்து டக்குன்னு மேலே போயிட்டு 2 ஆரம் எப்படி வந்துச்சுட்டாங்க. அது நடுவில் அவனை தேடிட்டு இருக்குல்ல, தூங்காமல் விட்டோம். இந்த தூங்காமல் விட்டதுன்னா என்னை சரியான அடி அடிச்சிட்டானு ஜாம்பி ஸ்கெல்டன். அது தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேங்க.
எப்படியோ இன்றைக்கி இந்த சர்வைவல் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா ரிவ்யூஸ் தான். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்களேன். மைன்கிராஃப்ட்லாம் இப்போ யாருமே விளாட்றதில்ல, நான் மட்டும்தான் விளாண்டுருக்குறேன். மைன்கிராஃப்ட்லாம் இப்போ போரிங் ஆகிடுச்சுன்றானு. ஸோ பாய்.